அன்னஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு போண்டா தான் பார்க்க போகிறோம். கர்நாடகா ஸ்டைலில் மங்களூர் போண்டா செய்கிறோம் நம்ம. இது நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம், மைதாவில் இல்லை. அதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சோடா மாவு, ஒரு ஸ்பூனு சீரகம். நம்ம அதுக்கு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போது தயிர் ஒரு அரை கப்பு புளிச்ச தயிர் நம்ம அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நீங்கள் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம், இந்த தயிர்லேயே சரியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இன்னும் சாஃப்டாக புசு புசுன்ட்டு போண்டா வரும். டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த பதத்துக்கு வந்தாமல் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். கடாயில் நான் எண்ணெய் வச்சுட்டு இருக்கேன். அதுதான் மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம போண்டா போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுருக்கேன். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். தயிர் ஊற்றி இருக்கணும், நம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த போண்டா நம்ம தேங்காய் சட்னி கூட சாப்பிடலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கர்நாடகா ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். பாருங்கள், போண்டா ஒரு சைடில் வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடில் திருப்பி பண்ணிருக்கேன். இப்போ 2 சைடு வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இங்கே ஒரு கப்பு மாவில் நிறைய போண்டா வரும். பாருங்கள், நம்ம சாப்பிடலாம் இப்போது. தேங்க்யூ.